ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியாக இலக்கணம் சிலபஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. மெட்டீரியல் கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட்டெல்லாம் வந்துச்சு, ஃபுல் டெஸ்ட்டும் வச்சு முடிச்சாச்சு. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது மட்டும் ஒரு டாபிக் முடிச்சோன்னே ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஸோ இதுலேருந்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 172 கொஷின்ஸ் வந்துருக்கு. அதாவது பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இதிலிருந்து மட்டும் 172 கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்கேன். அதாவது 2012 24 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக வந்து பார்ப்போம். மொத்தமாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். நீங்கள் வந்து இது வரைக்கும் படிக்கலைன்னா படிச்சிருங்க, படிச்சுட்டு பார்த்தாதான் வந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருத்துகளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, வெய்யோன், கரங்கு, கொண்டல், வேலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வெய்யோன் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும் அப்படின்னா பகலவன். வெய்யோன்னா சூரியன் சொல்லுவோம், அல்லது பகலவன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி கரங்கு அப்படிங்கிறது காற்றாடி, கொண்டல் அப்படின்னா மழை மேகம், வேலம் அப்படிங்கிறது யானை. ஸோ இந்த வேலம் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க, அடிக்கடி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. வேலம்னா யானை ஓகேங்களா. ஸோ வெய்யோன் அப்படிங்கிறது பகலவன், கரங்கு காற்றாடி, கொண்டல்ங்கிறது வந்து மழை மேகம், வேலங்கிறது யானை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, வெறுக்கை வந்து நெய்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியான விடை என்ன அப்படின்னா பாசவர் அப்படிங்கிறது வெற்றிலை வைப்பவர். இதுதான் வந்து சரியான விடை. இப்போ வெறுக்கை அப்படிங்கிறது வந்து செல்வம் அப்படின்னு ஓகேங்களா. வெறுக்கைனா செல்வம். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவரை தான் வந்து ஓசுனர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காருகருங்கிற வந்து நெய்பவர் தான் வந்து காருகர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே மீனிங் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வெறுக்கைனா செல்வம், ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர், காருகர் அப்படிங்கிறது நெய்பவர். அப்ப இதுல வந்து பொருத்தமான அருஞ்சொல் எது? பாசவர், வெற்றிலை விற்போர். இதுதான் வந்து பொருத்தமான அருஞ்சொல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. யாக்கை அப்படிங்கிறது உடம்பு. யாக்கைனா உடம்பு. பின்புலம், புள்ளிய நிலம் தான் வந்து பின்புலம். வேலம் அப்படிங்கிறது ஆண் யானை. ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருப்போம் இல்லையா. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே நான் சொல்லியிருப்பேன் வேலம்ங்கிறது யானை. ஸோ இதை அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேலம் அப்படின்னு வந்துட்டாலே யானை அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வேலம் அப்படிங்கிறது ஆண் யானை. பொழிக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உரிக்கும். பொழிக்கும்னா உரிக்கும். யாக்கைங்கிறது உடம்பு, பின்புலம்ங்கிறது புள்ளிய நிலம், வேலம் ஆண் யானை, பொழிக்கும்னா உரிக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொம்மல். பொம்மல் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சோறு. பொம்மல்னா சோறு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாடல் அறிந்து பொருத்தணும். பாடல் அறிந்து பொருத்தணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, காலை மாலை உலாவி நிலம். காலை மாலை உலாவி நிலம்னா கவிமணி. காலை மாலை நிலம் உலாவி நிலம் கவிமணி. மீதோன் விரும்பேல் அப்படிங்கிறது ஔவையார். திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படிங்கிறது திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படிங்கிறது திருவள்ளுவர். காலை மாலை உலாவி நிலம்ங்கிறது கவிமணி பாடல். மீதுன் விரும்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படிங்கிறது திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்குங்கிறது திருவள்ளுவர். ஸோ நெக்ஸ்ட் பறவை. பறவை சொல்லுக்குரிய பொருள் வந்து என்ன அப்படின்னா கடல். பறவைனா பொருள், இதோட பொருள் வந்து கடல். ஸோ இது பறவைக்கு வந்து இந்தரா வந்துச்சுன்னா கடல், அதே வந்து இந்தரா அப்படின்னா பறக்கும் பறவை அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சோறு அப்படிங்கிறது உண்டான். சோறு உண்டான். பால் பருகினான். பழம் தின்றான். நீர் அப்படிங்கிறது குடித்தான் அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எண்களுக்குரிய எழுத்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் இல்லையா. கடலை உருண்டை நுனிக்கு சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மாள் கூப்பிட்டாள் அப்படிங்கிறது ஷார்ட்கட்டு. ஸோ இந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நம்பருக்குரிய எழுத்து என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்துக. வெண்பா அப்படிங்கிறது வந்து செப்பல் ஓசை. ஆசிரியர்ப்பா அப்படிங்கிறது அகவல் ஓசை.
கழிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பாங்கிறது வந்து தூங்கலோசை. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. வெண்பா செப்பலோசை, ஆசிரியர்பா அகவல் ஓசை, கழிப்பாங்கிறது துள்ளலோசை, வஞ்சிப்பாங்கிறது வந்து தூங்கலோசை. ஸோ நெக்ஸ்டும் பொறுத்துக. ஞான கண்ணாடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சமய நூல். ஞான கண்ணாடிங்கிறது ஒரு சமய நூல். வேத விளக்கம் அப்படிங்கிறது உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது குட்டி தொல்காப்பியத்தை தான் தொன்னூல் விளக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பரமார்த்த குறுகதைங்க வந்து நகைச்சுவை கதை நூல். ஸோ இது வந்து என்ன நூல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஞான கண்ணாடிங்கிறது வந்து சமய நூல், வேத விளக்கு உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம்னா குட்டி தொல்காப்பியம். தொன்னூல் விளக்கம்ங்கிறது குட்டி தொல்காப்பியம். பரமார்த்த குறுகதை வந்து நகைச்சுவை கதை நூல். ஸோ நெக்ஸ்ட் உலை. உலை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பிடரி மயில் அப்படிங்கிறதுதான் உலை. உலைனா பிடரி மயில். ஸோ சரியான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல சரியான இணை எது அப்படின்னா நவ்வி மான் அப்படிங்கறதான் வந்து சரியான இணை. அப்ப புனல்னா என்ன வரும் அப்படின்னா நீரன் வரும். முகில்ங்கிறது மேகம், உகுதல் அப்படிங்கிறது சொரிதல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுல சரியான இணை வந்து நவ்வி மான், புனல்ங்கிறது வந்து நீர், முகில்ங்கிறது மேகம், உகுதல்னா சொரிதல். ஸோ நெக்ஸ்ட் பெரியாரை பேணி தமரா குழல். இதில் வந்து தமர் அதோட பொருள் என்ன அப்படின்னா துணை. தமர்னா துணை. ஸோ இந்த மாதிரி பாடல் வரியை கொடுத்து அதுல இருந்து இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பெரியாரை பேணி தமரா குழல். தமர அதுல தமர் அப்படிங்கிறது துணைன்னு பொருள் வரும். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்துக. தோவாளை அப்படிங்கிறது பூச்சந்தை. ஐயலூர் அப்படின்னா ஆட்டுச்சந்தை. ஈரோடு அப்படிங்கிறது ஜவுளி சந்தை. நாகப்பட்டினம் மீன் சந்தை. ஓகேங்களா? தோவாளையில பாத்தீங்கன்னா பூ சந்தை தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஐயலூர்ல வந்து ஆட்டுச்சந்தை. ஈரோடுனா ஜவுளி கடை. ஓகேங்களா? ஜவுளி சந்தை. நாகப்பட்டினம்ங்கிறது மீன் சந்தை. ஸோ நெக்ஸ்ட் பொறுத்துக. வீரமாமுனிவர் அப்படிங்கிறது இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஜியு போப் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். கால்டுவெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்து. சீகன் பால்வோ அப்படிங்கிறது ஜெர்மன். ஓகேங்களா? வீரமாமுனிவர் இத்தாலி, ஜியு போப் வந்து இங்கிலாந்து, கால்டுவெல் வந்து அயர்லாந்து, சீகன் பால்வோ வந்து ஜெர்மன். ஸோ சரியான இணைகளை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவின் இருக்கு. உவமை கவிஞர் வந்து பெருஞ்சித்திரரான்னு கொடுத்திருக்காங்க. காந்திய கவிஞர் வந்து ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் வந்து தாராபாரதி. ஸோ இதுல சரியான இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 3 மட்டும்தான் சரி. பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர் வந்து வே ராமலிங்கனார். அப்போ உவமை கவிஞர் என்ன வரும் அப்படின்னா சுரதா. ஓகேங்களா? உவமை கவிஞர் சுரதா. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்கணும். துவரைங்கிறது தாமரை மலர்னு கொடுத்துருக்காங்க. மறைனா பவளம், விசும்பு வானம், மதியம்ங்கிறது நிலவு. ஸோ இதுல வந்து ஆப்ஷன் சியும் டி தான் வந்து சரியான இணை. விசும்புங்கிறது வானம், மதியம்ங்கிறது நிலவு. அப்ப துவரை அப்படிங்கிறது பவளம் அப்படின்னு வரும். துவரைனா பவளம், மறைங்கிறது ஒரு தாமரை மலர். ஸோ இதுல வந்து சரியானது வந்து விசும்பு வானம், மதியம்ங்கிறது நிலவு. அப்ப துவரைங்கிறது பவளம்னு வரும், மறைங்கிறது தாமரை மலர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பொருள் அறிந்து பொருத்தணும். தடக்கர் அப்படிங்கிறது பெரிய யானை. தடக்கர்னா பெரிய யானை. எண்கு அப்படிங்கிறது கரடி. வல் உஷீர் அப்படின்னா கூர்மையான நகம். தெரிசனம் அப்படிங்கிறது காட்சி. ஓகேங்களா? சோ நம்ம வந்து வேலம் அப்படிங்கிறது யானைன்னு பார்த்திருக்கோம். அதாவது ஆண் யானை அப்படின்னு பார்த்திருக்கோம். இதுல தடக்கர் அப்படிங்கிறது வந்து பெரிய யானை. தடக்கர்னா பெரிய யானை. சோ எண்கு அப்படிங்கிறது கரடி. வல் உஷீர் அப்படின்னா கூர்மையான நகம் தான் வல் உயிர். தெரிசனம்ங்கிறது காட்சி. அதை எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருவோம். சோ மற்றதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து சொல்லுக்கேற்று பொருள் அறியணும். சோ இதுல சரியான சொல் என்ன அப்படின்னா வலிமைனா திண்மை அப்படிங்கறதுதான் சரியான சொல். வலிமைனா திண்மை. சோ சொல்லுக்கேற்ற பொருள் வந்து வலிமை அப்படிங்கிறது திண்மைங்கிறது தான் சரியானது. ஸோ நெக்ஸ்ட் பொறுத்துக. சுவையும் அதோட பயனும் கொடுத்துருக்காங்க. இனிப்பு அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? வளம். இனிப்புன்னா வளம். துவர்ப்பு அப்படிங்கிறது ஆற்றல். புளிப்பு அப்படிங்கிறது இனிமை. கார்ப்பு அப்படிங்கிறது உணர்வு.
சோ சுவையில பாருங்க, இனிப்பு அப்படிங்கிறது வளம், துவர்ப்புங்கிறது ஆற்றல், புளிப்புங்கிறது இனிமை, கார்ப்புங்கிறது உணர்வு. சோ நெக்ஸ்ட் அறிவடிவு மாய்பின் தன் வடிவு மாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் என்ன? அரினா சிங்கம். கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் என்ன? கொன்ஸ்டான் இதோட இத்தாலி மொழி சொல்லோட பொருள் என்ன? இந்த கொன்ஸ்டான் அப்படிங்கிற இத்தாலி மொழி சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா அஞ்சாதவன். கொன்ஸ்டான்னா அஞ்சாதவன். சோ நெக்ஸ்ட் ஒப்புரவு என்பதனுடைய பொருள் ஊருக்கு உதவுவது. ஒப்புரவுனா ஊருக்கு உதவுவது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் இக்கூற்றில் நடலை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? நடலைனா துன்பம். நகரத்தில் இடர்படும் நடலை இல்லோம் கூற்றில் நடலை என்பதனுடைய பொருள் துன்பம். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுதல். சோ இது 2 வாட்டி கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஒப்புரவுனா ஊருக்கு உதவுதல். சோ நெக்ஸ்ட் பொறுத்துக. துஞ்சல் அப்படின்னா சோம்பல், தமியர்ங்கிறது தனித்தவர், தாள் அப்படிங்கிறது முயற்சி, நோன்மை அப்படிங்கிறது வலிமை. சோ துஞ்சல்னா சோம்பல், தமியர்ங்கிறது தனித்தவர், தாள் அப்படிங்கிறது முயற்சி, நோன்மைங்கிறது வலிமை. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளறிந்து பொருத்தணும். ஒல்லை அப்படிங்கிறது வரைவு. ஒல்லைனா வரைவு, ஈருங்கிறது எல்லை, மேதி அப்படிங்கிறது எருமை, அங்கனர் அப்படிங்கிறது சிவன். அங்கனர்னா சிவன். ஒல்லைனா விரைவு, ஈருங்கிறது எல்லை, மேதி அப்படிங்கிறது எருமை, அங்கனர்னா சிவன். சோ அடுத்தது கொன்மு பொருள் என்ன? கொன்முனா மேகம். கொன்மு அப்படிங்கிற பொருள் மேகம். கடம் இச்சொல்லோட பொருள் உடம்பு. கடம்னா உடம்பு. கொன்முனா மேகம், கடம்னா உடம்பு. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளறிந்து பொருத்தணும். ஒல்காமை அப்படின்னா தளராமை, விழுமம் அப்படிங்கிறது துன்பம், திண்ணியர் அப்படின்னா வலியர். திண்ணியர்னா வலியர், வீறு அப்படிங்கிறது சிறப்பு. ஒல்காமை தளராமை, விழுமம் துன்பம், திண்ணியர் வலியர், வீறுனா சிறப்பு. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவற்றும் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிகள் ஆக அரண். சோ இதுல அற்றம் என்பதனுடைய பொருள் என்ன? அற்றம் என்பதனுடைய பொருள் அழிவு. அற்றம்னா அழிவு. சோ தண்டுடை கையர் வெண்டலி சிதவலர் என்ற தொடர்ல சிதவலர் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? சிதவலர் அப்படின்னா தலைப்பாகை கட்டியவரை தான் நம்ம சிதவலர் அப்படின்னு சொல்லுவோம். சிதவலர்னா தலைப்பாகை கட்டியவர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. செரு அப்படிங்கிறது வயல், வித்து விதை, யானர் அப்படின்னா புது வருவாய், வட்டி அப்படிங்கிறது பனையோலை பெட்டி. சோ செருனா வயல், வித்து விதை, யானர் புது வருவாய், வட்டிங்கிறது பனையோலை பெட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும். சோ என்ற தொடர்ல ஆயம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம். ஆயம்னா தோழியர் கூட்டம். சோ நெக்ஸ்ட் பொறுத்துக. சரதம் அப்படிங்கிறது வாய்மை, பவித்திரம் அப்படின்னா தூய்மை, பெருமாள் அப்படிங்கிறது அரசன், மகோததி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடல். சோ சரதம்னா வாய்மை, பவித்திரம் தூய்மை, பெருமாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அரசன், மகோததிங்கிறது கடல். சோ நெக்ஸ்டும் பொறுத்துகதான். இன்மை அப்படிங்கிறது வறுமை, திண்மை வலிமை, ஆழி கடல், நோன்மை அப்படிங்கிறது தவம். இன்மைனா வறுமை, திண்மைங்கிறது வலிமை, ஆழிக்கடல், நோன்மைங்கிறது தவம். சோ இப்ப பாத்தீங்கன்னா கடல் அப்படின்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்கும், மீனிங் இருக்கும். ஓகேங்களா? பறவைனா கடல்னு குறிக்கும், நோன்மைனா கடல். சோ இப்போ மகோததி அப்படிங்கிறதும் கடலை தான் குறிக்குது. சோ இது மாதிரி கடல்னா அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. சோ அதை தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப வேற என்ன சொல்லலாம், வயலுக்கும் அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு பல பொருள் இருக்கும். இந்த மாதிரி உள்ளதை தனியா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நான் முடிஞ்சிச்சுன்னா அதை தனியா கூட ஒரு நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் வீடியோவா கொடுக்குறேன், பிடிஎஃபாவும் தரேன். சோ அதை பார்த்து கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் சரியான பொருத்தம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. விரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
மனம். கழல் அப்படிங்கிறது அணிகலன். ததும்பி அப்படின்னா பெருகி. மெய்னா உடல். So next வன்மை என்பதனுடைய பொருள் என்ன? வள்ளல் தன்மை. வன்மைனா வள்ளல் தன்மை. So பொருள் கூறு. தன் அப்படிங்கிறது குளிர்ச்சி. தன்னுனா குளிர்ச்சி. நாறுவை என்னும் சொல் தரும் பொருள். நாறுவை அப்படின்னா முளைப்ப. நாறுவைனா முளைப்ப. தன்னுனா குளிர்ச்சி. நாறுவைங்கிறது முளைப்ப. So next பொறுத்துக. அடவி அப்படிங்கிறது காடு. வனப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகு. பிடி அப்படிங்கிறது பெண் யானை. வீறு அப்படிங்கிறது வலிமை. சோ இதுல பிடி அப்படிங்கிறது பெண் யானை. இதை நல்லா பாத்துக்கோங்க. அடைவினா காடு. வனப்புனா அழகு. அழகுக்கு இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு ஓகேங்களா. சோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் சொற்பொருள் வந்து பொருத்தணும். பிரசம் அப்படிங்கிறது தேன். வரன்னா வறுமை. மதுகை அப்படிங்கிறது பெருமிதம். கொடுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம். பிரசம் தேன். வரன்னா சோ மதுகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெருமிதம். கொடுஞ்சோறு அப்படிங்கிறது பெருஞ்செல்வம். சோ நெக்ஸ்ட் தொடி. இச்சொல்லோட பொருள் பாத்தீங்கன்னா வளையல். தொடினா வளையல். ஸோ பார்ட் 1 வீடியோவில் வந்து இவ்வளவு பார்த்துருக்கோம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது நீங்கள் படிக்காதது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதிலே வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். ஸோ ஏதாவது நீங்கள் படிக்காததாக இருக்கும், டிஃப்ரெண்ட்ஸ் வேர்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேலன்ஸ் உள்ளதை பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.